கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome you all for this special baptism service, especially those who come first time. இப்போ சில பாடலை பாடி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நம்முடைய முதலாவது பாடலாக நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற பாடலை நான் பாடுவோம். நன்றியோடு துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எங்கள் அளித்திடும் நாதனே, எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றும் துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றும் துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே.
நீங்க செய்த நன்மைக்காக நன்றி ராஜா. அப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் அப்பா எங்கள் குடும்பமும் அப்பா நாங்களும் ஏமாத்திரம் ராஜா. அப்பா எங்களை நினைப்பதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ராஜா. நம்மளை எத்தனையோ தடவை அவர் வெட்டி போட்டிருக்கலாம் நம்ம பிரசங்கத்தில் சொன்னபடி. ஆனாலும் இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், என் பிள்ளை கனி கொடுக்கும், என் பையன் கனி கொடுப்பான், என் மக கனி கொடுப்பான்னு ஏசப்பா எத்தனை வாட்டி நம்மளை விட்டு வச்சிருக்காரு. இந்த நாளில் நம்ம உண்மையாக அர்ப்பணிப்போமா? ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுத்தீங்க, ஒரு வார்னிங்கை கொடுத்தீங்க ராஜா. உமக்காக நாங்கள் கனி கொடுக்குற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரங்களில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. நாங்கள் எங்களை குப்பையும் தூசியுமாக எண்ணுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய சித்தம், எங்களுடைய சுயம் அப்பா இந்த நேரத்தில் அழியட்டும். அப்பா இன்னைக்கு நாங்கள் திருவிருந்து எடுத்துருக்கோம் ராஜா. அப்பா உம்முடைய சித்தமோ, அப்பா உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் லைஃப்பில் நடக்கட்டும். சொல்லுவோமா? அப்பா எங்களுடைய சித்தம் வேண்டாம் சொல்லுங்க. அப்பா எங்களுடைய சித்தம் வேண்டாம். அப்பா எங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன பர்பஸ் வச்சுருக்கீங்களோ, உம்முடைய சித்தம் என்னவோ அதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்மையாக உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் இறங்கி வரட்டும் ராஜா. அப்பா உம்முடைய பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க. கேட்போமா? அப்பா உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு வேணும் ராஜா. ஆவியானவரே இந்த நேரத்தில் ஒரு விஷயம் இறங்கி வாங்க ராஜா. அப்பா கிருபையினால எங்களை நிரப்புகிறவரே அப்பா. அப்பா நிரப்புங்க ராஜா. அப்பா எங்களுக்கு இந்த ஜீவனை தந்தது உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை உயர்த்துகிறோம். மகிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, அப்பா பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படத்தக்கவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்க ஆலயத்தின் மூலியமா அப்பா 2 ஆத்துமாக்கள் அப்பா இன்னைக்கு பரலோகத்தில் சேர்த்தோன்ற அப்பா அந்த நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் உம்மிடத்தை ஏறெடுக்கிறோம் ராஜா. இது எங்களால இல்லை, எங்க சபையினால இல்லை, எங்க குடும்பத்தினால இல்லை, உம்முடைய கிருபை மாத்திரம் தான் ராஜா. உம்முடைய கிருபை மாத்திரம் தான். அப்போ உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இங்க நிக்க முடியாது ராஜா. உம்முடைய கிருபை இல்லைன்னா எங்களை என்னைக்கோ கட் பண்ணி எங்களை அக்கினியில போட்டிருப்பீங்களே ராஜா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த நேரத்தில் இறங்கி வாங்க. ஹல்லேலூயா. அப்பா ஒரு விஷயம் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ செய்த நன்மைகள் ஏராளம். உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. We are nothing without you Jesus. குப்பையாயிருந்த எங்களை இந்த நேரத்தில் உயர்த்திருக்கிறீங்களே, உம்மை நாங்க உயர்த்துகிறோம். உயர்த்த உயர்த்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ராஜா. உம்மை உயர்த்த உயர்த்த எல்லா வித சத்துருக்களும் அப்பா எங்க லைஃப்ல இருக்கிற எல்லா தடைகளும் எடுத்து போடப்படட்டும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி இயேசுவே. உமக்கு எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா மகிமையின் மேகத்துல அன்னைக்கு இறங்குனீங்களே, இந்த நேரத்துல நாங்க சிறு கூட்டமா இருந்தாலும் அப்பா ஒரு விஷயம் இறங்கி வாங்க ராஜா. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரை
வரைக்கும் எங்களை நடத்திட்டு வந்தீங்களே, அதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ராஜா, எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் ராஜா. நாங்கள் சற்றும் தகுதி இல்லாதவர்கள். எங்களுக்கு இந்த கிருபையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திட்டங்கள் சிறிதாக இருந்தாலும் அப்ப எங்களுக்கு தலைமுறையை தாங்கிடும் திட்டம் நீங்க வச்சிருக்கீங்க ராஜா. அதை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. அவர் கொடுத்த தயவுதான். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் நீ கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தி, அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். எல்லாரும் உற்சாகமா பாடலாம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்கா உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்கா உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே,
தலைமுறை தாண்டும் திட்டம் தந்தீ. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தில் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் மீண்டும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தில் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் மீண்டும் தயவு. இதுவரை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை நீ சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். ஆண்டவருக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, நீர் எங்களை இந்த இடத்துல கூட்டிய ஆண்டவரே, இந்த நல்ல ஒரு ஆராதனையில் எங்களை கலந்து கொள்ள கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களை ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி இடத்துல ஒப்படைக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்துல நீங்க வாங்க, அசைவாடுங்க, தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனை இருக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை முழுவதுமாக ஒப்படைக்கிறோம். மீட்பர் இயேசு நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமூகத்திலே வந்திருக்கிற எங்கள் மீது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அவருடைய அருகாமை, அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும். அவர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறார். சத்திய வேதத்தை நம்புகிற நாங்கள் மிகவுமாய் விசுவாசிக்கிறோம். நாங்கள் கூடி வருகிற இடத்திலே அவர் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். மகிமை நிறைந்தவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுவதுதான் எங்கள் வாழ்விலே கிடைத்த பெரிய பாக்கியம். அதனால்தான் ஆராதனையிலே வந்து நின்று முடிந்து போகும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நடந்திருக்கும், நிச்சயமாய் நிறைவேறி இருக்கும். உங்கள் சரீரத்தில் ஒரு சுகம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்துக்கு ஒரு பதில் நிச்சயமாய் வரும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, இதுவரை நீங்கள் எங்களை காத்த தேவன், இனிமேல் நீங்கள் எங்களை காத்து கொள்ள வல்லவர் கர்த்தாவே. இதுவரை ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த பொழுதும் எங்களை தூக்கி நிறுத்தினவர் நீங்க கர்த்தாவே. இதுவரை எங்களோடு கூட இருக்கிறவர் நீங்கப்பா. எபினேசர் நீங்க தான் ஆண்டவரே, இம்மானுவேலர் நீங்க தான் கர்த்தாவே. எங்களுக்கு ஆண்டு நடத்துகிற நல்ல கர்த்தர் நீங்க தான் ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே தொடர்ந்து எங்களை காத்து கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். இந்த நாளிலே ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய வல்லமை இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் உட்காருவோம் தேவ சமூகத்தில். கர்த்தர் நல்லவர், சொல்லுங்க ஆமென். நீங்கள் எல்லாரும் இருக்கிறத பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. பரலோகமே சந்தோஷப்படுற நல்ல நாளில் நீங்கள் எல்லாம் ரொம்ப சோகமாக, என்னத்துக்கு 2 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ தெரியாது என்ற மாதிரி இருக்கு உங்களோட முகங்களை பார்த்தா. ஒரு நல்ல சபைக்குள்ளே வந்தால் எப்பயுமே இருக்க வேண்டிய ஒரு காரியம் மிகுந்த மனமகிழ்ச்சி. ஆமேன். இந்த நீங்கள் ஆமேன் சொல்லிக்குள்ள கூட ரொம்ப கஞ்சத்தனமாக தான் சொல்லுவீங்க, அது எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லவா? ஆண்டவர் அன்பு கூறுறதுக்கு என்ன பைபிள் சொல்லுதுங்களே? எப்படி அன்பு கூறட்டாம்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு, அப்படிதான் இருக்கா பைபிள்ல? அப்போ நீங்கள் கீழ்ப்படியவே மாட்டீங்களா? ஒரு பலமும் இல்லை, வந்தமா நோகாம அப்படி நீங்களாம் உருண்டு பிறலோணுமுங்க. தேவனுங்களை காத்த நன்மைக்கு ஒன்றுமே செய்யாத விற்கிறதுக்கு முன்னால மைல் கணக்கா உருண்டு 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 போறாங்க. ஒன்றுமே செய்ய இல்லை, அது உண்மையில ஒன்றும் பண்ண இல்லை. ஆனா ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை நினைச்சா நீங்க கை தட்டுனா கை நொந்துரும், வாயை கொஞ்சம் சத்தமா பாடுனா ஏதாவது ஆயிரமோண்டு பயப்படுறீங்க. முத்துக்கள் கொட்டி விடும். அது கொட்டுற நிலையில தான் இருக்கு. கொட்டட்டும், பரவாயில்லை. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, உண்மையா சொல்றேன், நீங்க எப்படி இன்றைக்கு இருக்கிறீங்களோ நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் அப்படித்தான் இருக்க போறாங்க. அதை விட மோசமா தான் இருப்பாங்க.
மோசமாண்ட என்னத்தை சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் உடம்பு நோகாமல் ஆராதிச்சுட்டு போகிறீங்கல்ல, உங்களோட பிள்ளைகள் ஆலயத்துக்கே வரமாட்டாங்க, என்ன உடம்பு நோகாமல் வீட்டில் படுத்திருப்பாங்க. இதுதான் இந்த தேசம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கு. இந்த தேசம் இன்றைக்கு செய்த காரியம், நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த நிலையில் தேசம் கடந்து போகுது? கர்த்தர் சொன்னார், அவர்கள் என்னை என் வேதத்தை மறந்தார்கள். அவர்கள் பிள்ளைகள் நான் மறந்துட்டேன். இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் நிற்கிறார்கள். நாங்கள் என்ன நினைக்கிறோம்டா, அது நம்ம கல்ச்சர், நம்ம இது ஹாலிடேக்கு இந்தியாவில் கொண்டு போய் இதுதான் நம்முடைய கல்ச்சர்ன்னு காட்டிட்டு திருப்பி இங்கே கொண்டு வந்து விட்டோடனே பிள்ளைகள் அப்படியே வாழ்ந்து வளர்ந்துருவாங்க. கனவு காணாதீங்க. தேவ சமூகத்தில் நான் சொல்கிறேன், பிள்ளைகளை ஊக்குவீங்க. சொல்லுங்க ஆமென். நான் பிள்ளைகளை வளர்த்து தான் சொல்கிறேன், நான் சும்மா சொல்லலை. நான் அதுலேயும் கலப்பு குடும்பம். நான் இங்கே வந்து வாழ்கிற வாழ்க்கை எத்தனையோ வருஷங்கள், திருமணம் முடித்தது இங்கே, பிள்ளைகளை பெற்றது யூரோப்பில், வாழ்கிறது இப்போ. ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கும் பைபிள் கல்ச்சரில் தான் வளர்கிறார்கள். 2 பேரும் படித்து முடித்து வேலைக்கு போய் இப்போ திருமணத்துக்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பழக்க வச்சிருக்கிறேன். நான் செய்யாததை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. இப்போ நான் பேசுகிறது செய்தி அல்ல, தீர்க்க தரிசனம். உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் நான் சொல்லுகிறேன். உங்களை நேசிக்கிறபடியாக சொல்லுகிறேன். எத்தனை பேர் உங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கொண்டு விரும்புகிறீங்க? சில பேர் கையெழுத்தாதாக்கள் உங்களுக்கு விருப்பமே இல்லை. என்னவோ ஆயிட்டு போடும். இசைக்கேல் ராஜா சொன்ன, என் காலத்திலாவது சமாதானம் இருந்தது. இசைக்கேல் ராஜா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறேன்டா, இருந்துட்டு போங்க. உங்களோட சுயநலம், அது உங்களோட காரியம், அது உங்களோட லைஃப். ஆனால் சொல்ல வேண்டியது, கர்த்தர் நாளைக்கு என்னட்டு ஒரு வார்த்தையை கேட்பார். நான் இதை பின்னுக்கு நிற்கக்குள்ள எல்லாம் என்ற மனதில், ஆண்டவரே நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கோட்டை கலட்டி இருந்துச்சு டான்ஸ் ஆட ரெடி. கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக ரோட்டில் அங்கே பிரதட்சணை செய்கிறதுக்கு நான் ரெடி. எங்கள்ட நல்ல காலம் பைபிளில் காவடி ஆடணும் இல்லை நான் ஆடுவேன். என்னங்க தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகள், செய்த ஆசீர்வாதங்கள், தந்திருக்கிற கிருபை வரங்கள், இதுகளை நினைச்சா நாங்கள் அப்படியே நின்றுட்டு போக இல்லை. பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுதாம் விளங்க இல்லை. அதுதான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கு ஆசீர்வதிச்சுட்டு நல்லதை சொல்லிட்டு போகணும். எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை? வந்தம்மா, நாலு ஆசீர்வாதத்தை சொன்னம்மா, நீங்கள் அன்பா தார டீயை குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் எனக்கு அது முடியுதில்லை. உங்களை ஆசீர்வதிச்சுட்டு போகிறதுக்கு 1000 வார்த்தைகள் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ போகிற இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால், 45 நிமிஷம் செய்தியில் 40 நிமிஷம் கர்த்தருடைய செய்தி, அப்புறம் 5 நிமிஷம் தான் என்ற செய்தி. அவ்வளோதான் கொடுக்க முடியுது என்னால். கொஞ்சம் சேர்ச்சுக்கு வந்து உயிரோட்டமாயிருங்க. அதுதான் இப்போ சில பேர் நினைக்கிறீங்க, இதுதான் இந்த சேர்ச்சுக்கு வார இல்லை, தேவையில்லாமல் திட்டிட்டு இருப்பாங்க. நம்ம திட்ட இல்லை உங்கள அன்பு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்குறேன். உங்களோட பிள்ளைகளை நீங்கள் ஏன் சில நேரம் கண்டிக்கிறீங்க? ஏன் சில நேரம் திட்டுறீங்க? என்னவோ சொல்கிறீங்க, எனக்கு புரியுது இல்லை. ஆண்டவரே இந்த சபையில் உயிர் மூச்சு உண்டாவதாக. அங்கே கையை கட்டாதீங்க. இப்படி என்னை பார்க்க அவ்வளோ பயமாக இருக்கா? சொல்லுங்க சார். சபை ஆண்டவற்ற பிரசன்னம், அந்த மகிமை எல்லாம். நான் அண்மை நாட்களில் கனடா தேசத்துக்கு போயிருந்தேன் ஊழியத்துக்கு. கனடா தேசத்தில் போன உடனே உண்மையாக சொல்கிறேன், 4 நாள் ஃபேமிலி கேம்ப் வச்சாங்க. அந்த சபையில் உயிரோட்டத்தை கண்டேன். பல நாட்களுக்கு பிறகு, ஆஃப்டர் கொரோனா. இப்போ முந்தின கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் சொல்கிற இல்லை. இப்போ எப்படி சொல்கிறோம்? பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா. இப்போ ஆஃப்டர் கொரோனா மக்கள் மத்தியில் உயிரே இல்லை. சேர்ச்சிலையும் இல்லை, வீட்டிலையும் இல்லை. எல்லாமே என்ன நாங்கள் இப்போ சொல்கிறோம்னா சைட் எஃபெக்ட். ஏன் புருஷன் இப்போ வைஃபோட பேசுகிறதே இல்லை? சைட் எஃபெக்ட். அந்த வேக்சினுடைய சைட் எஃபெக்ட் அப்படித்தான். அவர் பேச மாட்டார். வைஃபேன் அதிகமாக பேசுகிறான்டா, சைட் எஃபெக்ட். பிள்ளைகளுக்கு சேர்ச்சில் இருக்க பழக்குங்க. எங்களோட சேர்ச்சில் இப்போ தான் எங்களோட இடப்பிரச்சனை, டைம் பிரச்சனையால் தான் மெசேஜ் நேரத்தில் சண்டே ஸ்கூலுக்கு போகிறார்கள். இதுவரைக்கும் பிள்ளைகளை முழு சர்வீஸில் வச்சுருந்தேன் நான். 2.5 மணி நேரம் உற்சாகமாக கைதட்டி பாடுவாங்க. அதுக்கு பிறகும் தான் அவங்களுக்கு இன்னும் எனர்ஜி வருது. ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசுகிறதுனால் நான் சத்ருவாகினாலும் பரவாயில்லை. நான் சொல்கிறத உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல சொல்லுங்க, என்னவா? முழு ஆத்மாவோட, முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட. பலம். எனக்கு உண்மையா சொல்றேன், சுவிசேஷம் சொல்லிக்குள்ளும் சரி, பிரசங்கம் பண்ணிக்குள்ளும் சரி, இயேசு வந்து ஒரு தூசு மாதிரி எனக்கு சொல்ல விருப்பமே இல்லை.
இயேசுண்டா எனக்கு இந்த நரம்பு நாளம் எல்லாம் ரத்தோட்டம் துடிக்கும். ஏனெண்டா மண்ணா கிடந்த மனுஷனை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னைய தேவன் பெயர் சொல்லி அழைச்சு இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எனக்கு அட்ரஸ் இல்லை, எனக்கு வாழ்வு இல்லை, படிப்பு இல்லை, அறிவில்லை, ஒன்றுமே இல்லை. தேவ கிருபை என்ன அழைச்சி வந்த அந்த தேவனுக்கு ரைனாட் பொங்கேயோட வாழ்க்கையில் ரைனாட் பொங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தானே? அவருக்கு மெல்ல பிரசங்கம் பண்ண தெரியாது. ஜெர்மன்ல இருந்து அவரை துரத்திட்டாங்க. அவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனார் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று. அவர் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னார் தெரியுமா? more than 100 million people சொல்லி இருக்கிறார். செய்வன சூனியம் கட்டுகளோட ஒரு 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 செய்கிற ஒரு லேடியும் இன்னொரு மந்திரவாதியும் உட்கார்ந்து இருந்தாங்க. பெரிய கூட்டம் தொடங்க போகுது. அப்போ ஆண்டவர் இவரோட பேசிக்கொண்டு இருக்கிறார். இவர் பலிபீடத்துக்கு வந்துட்டார். பலிபீடத்துக்கு வந்த உடனே ஒரு ஒன்றுமே சொல்ல இல்லை, வசனத்தை சொல்ல இல்லை, ஒன்றும் சொல்ல இல்லை. ஒரு சத்தமிட்டார், ஹல்லேலூயா சத்தமிட்டார். எப்படி? நீங்க கடைசி வரையும் செய்து காட்ட மாட்டீங்க. இந்த சத்தத்தை போட்ட உடனே அந்த மேன் மந்திரவாதி மெல்ல நடந்து போயிட்டாராம். தூரத்தில் போய் ஓடி போயிட்டார். இந்த அம்மா முன்னாடி உட்கார்ந்து இருந்தவ அஸ்மா அட்டாக் கீழே விழுந்துட்டா. எழும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டா. ரைனர் பங்க் என்ன தெரியுமா சொல்றார்? அநேகருடைய தொண்டைகள் அடைக்கப்பட்ட பிரேத குழி, அப்படிதான் பைபிள் சொல்லுது. சாரி, நான் அப்படி உங்களை சொல்ல இல்லை. நீங்கள் நல்லா பாடுறீங்க, நல்லா ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறேன்? இந்த அடைப்பு எடுபட்டா எங்களோட வாழ்க்கையில் ஒரு பிசாசும் உங்களை நெருங்க இயலாது. உங்களை பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுறான் என்ன? சில நேரங்களில் நித்திரை வருதில்லை, பயமாக இருக்குது. சில நேரம் ஐயோ இந்த வியாதியாக இருக்குமோன்னு பயம் வருது. என்னோட பிள்ளைகள் என்ன செய்ய போகிறாங்களோட எதிர்காலத்தை குறித்து. இதுக்கெல்லாம் என்ன ஏன் பயம்? ஆர்ப்பரிப்பு இல்லை. ஆர்ப்பரிப்பு இருந்தால் அலங்கம் இடிந்து விழும். சொல்லுங்க ஆமென். நிச்சயமா உடைஞ்சு விழும். இதெல்லாம் சத்தியம், நான் சொல்றது சத்தியம். யோசபாத் ராஜாவுக்கு யுத்தம் என்ன செய்யறன்னு தெரியல. இவ்வளவு திரளான எதிரிகள் நிக்கிறாங்க. என்ன முதல் அருமையான ஒரு ஆலோசனை என்ன செய்தார்? துதியின் குழுவை முதலாவதா முன்னுக்கு போக விட்டார். யூதா முன்னால போ. அவனை அனுப்ப காரணம் என்ன? அந்த கோத்திரத்தை அனுப்ப காரணம் என்ன? துதிக்கிற இடத்துல, வர்ஷிப் பண்ற இடத்துல தயவு செய்து வீட்டில் பாட்டு பாடுங்க. வீட்டில் குடும்பமா சேர்ந்து பாடுங்க. கணவன் மனைவியா சேர்ந்து பாடுங்க. ஆண்டவரை துதியுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நித்திர தூங்கினா பரவாயில்லை, என்ன செய்தாலும் பரவாயில்லை. எங்களோட பிள்ளைகள் கார்ல தான் வளர்ந்தது அதிகம். அவர்கள் வளர்ந்ததுக்கு வீட்டில் வளர்ந்தது சரியான குறைவு. என்னுடைய மகன் பைபிள் ஸ்டடிக்கு நாங்கள் காரில் வெளிக்கடைக்குள்ளே கேட்பான், எங்கே போகிறோம்? பைபிள் ஸ்டடி. அவன் சின்ன அல்லேலூயாவா பெரிய அல்லேலூயாவா? சின்ன அல்லேலூயாண்டா பைபிள் ஸ்டடி, பெரிய அல்லேலூயாண்டா சண்டே சர்வீஸ். பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு திருப்பி வருவோம். அவர் நித்திரையாகவே இருப்பார், உறக்கத்திலே இருப்பார். வீட்டை வந்தோடனே கேட்பார், பைபிள் ஸ்டடிக்கு போகலையா? என்ன போனதும் தெரியா, வந்ததும் தெரியா. காருக்குள்ளேயே தூக்கம், காருக்குள்ளேயே சாப்பாடு, காருக்குள்ளேயே எல்லாமே. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் தேவனுக்காக நிற்கிறார்கள். ஃபுல் டைம் வேலைக்கு போகிறான், பணம் சம்பாதிக்கிறான், அவன் பார்ட் டைமாக ஃபோட்டோகிராஃபி எல்லாம் செய்கிறான், என்னவோ எல்லாம் செய்கிறான். ஆனால் சண்டே சர்வீஸில் நிற்பான். கர்த்தருடைய முக்கியமான நாட்களில் லீவ் எடுத்துருவான். எந்த இடத்துக்கும் போக மாட்டான். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளை பண்ண மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னத்தை சொன்னாலும் அவங்களுக்கு ஒன்றுமே ஏறாது காதில். அவங்க தேவனுக்கு முதலிடம் கொடுத்தபடினால் கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் இன்றைக்கு இதை சொல்கிறேனோ தெரியாது. இந்த தேசத்தின் நிலையை வச்சு சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் வேதத்தை மறந்துடாதீங்க. தயவு செய்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளை மறந்துடாதீங்க. நீங்கள் ஏன் அழைக்கப்பட்டீங்கண்டா கனி கொடுக்கும்படியா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமாய் வாசிப்போம். நாங்கள் இன்றைக்கு சீக்கிரமாய் முடிக்கொண்டபடியா சர்வீஸ் ஒரு மாதிரி தான் போகும். ஆனால் பிறகு உங்களுக்காக பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணி அனுப்புவார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் இன்றைக்கு வெக்கப்படாமல், ஒரு அச்சம் இல்லாமல், கவலை இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் கையை வைத்து சொல்லுவீங்க, நான் கனி கொடுக்குற தேவன் நாட்டின மரம். ஹல்லேலூயா. கனி கொடுக்குறீங்களா? நீங்கள் கனி கொடுக்கணும். தேவ சமூகத்தில் நீங்கள் கனிகளை கொடுத்தா என்ன நடக்குமாம்? ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? இந்த நீங்கள் கனிகளை கொடுப்பதினால் என்ன நடக்குமெண்டா பிதா மகிமைப்படுவார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கனி கொடுக்காத மரம் எல்லாம்
ஐயோ கடவுளே! ஆனால் இன்று வரைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? நாங்கள் தப்பிச்சோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால. எத்தனையோ தடவை ஆண்டவர் கோடாலியை தூக்குனார். ஆனால் இவர் போய் சொன்னார், வேண்டாம், இன்னொரு வருஷம். இன்னும் நான் ஒரு காரியம் சொல்லவா? ஏன் தெரியுமா கிறிஸ்தவம் இவ்வளவு தள்ளாடுது? எல்லா மரங்களும் கனி கொடுக்கிற இல்லை. ஒரு தோட்டத்து எஜமான் நல்லா இருக்கணுமெண்டா, ஒரு தோட்டத்து எஜமான் அவர் மகிமைப்படணுமெண்டா என்ன நடக்கணும்? தோட்டத்தில் உள்ள மரங்கள் எல்லாம் நல்ல கனி கொடுக்கணும். ஏன் இன்றைக்கு எங்களுடைய எஜமானுடைய நாமம் கீழே 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 போகிற மாதிரி தெரியுது? வேற ஏதோ இந்த தேசத்தை ஆளுகை செய்யுது, வீடுகள் ஆளுகை செய்யுது. காரணம் என்ன? 100க்கு 30% கூட சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை. 100க்கு 20% சபையில் தசமபாகம் கொடுக்கிறவர்கள் இல்லை. 100க்கு 10% சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் இல்லை. ஆனால் கேட்டு பாருங்க, உடனே சொல்ற ஆன்சர் என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். இல்ல, கனி கொடுக்கிற இல்ல. உங்களோட வாழ்க்கையில நான் உண்மையா சொல்லுகிறேன், நீங்க ஒரு நல்ல குடும்பமா நல்ல சந்ததியை பெற்று வாழ்ந்து இந்த தேசத்தில் ஒரு ஆசீர்வாதமா நீங்க இருக்கணும்டா, நீங்க கனி கொடுக்கணும். அப்பதான் பிதா மகிமைப்படுவார். அப்பதான் இயேசுவுக்கு சீஷர்கள் என்று விளங்கி கொள்ளுவார்கள். எப்ப 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 நாங்க கனி கொடுக்கலாம்? வாழ்நாள் எல்லாம் கனி கொடுக்கணும். சொல்லுங்க ஆமென். சங்கீதம் 92 14 15 வாசிங்க. சங்கீதம் 92 14 15. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க ஹalleluya. என்ன இந்த வார்த்தை சொல்லுது? இதுல பாருங்க, 12 இருந்து வாசிக்கிறேன். நீதிமான் பனியைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களை தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். சொல்லுங்க ஆமென். முதிர் வயதிலும், எத்தனை வயதாகினாலும் பரவாயில்லை, என்ன காலங்கள் எவ்வளவு கடந்து சென்றாலும் பரவாயில்லை. அமெரிக்க தேசத்திலே 80 வயது கணவனுக்கு 74 வயது வைஃபுக்கு 2 பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு சந்தியில் தெருவிலே ஒரு காஃபி பார் இருந்தது. அந்த காஃபி பாரில் போய் அவர்கள் காலையில் காஃபி குடித்தா அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப், மாதத்துக்கு $30 ஏதோ பே பண்ணினா எப்பையும் போய் காஃபி குடிக்கலாம். அந்த மெம்பர்ஷிப் இருந்தது. அவர்கள் போய் காஃபி குடித்து பேசி வருவார்கள். 2 பேருக்கும் வயது போய் கொண்டிருக்கு. ஆனால் கர்த்தர் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார். எதையாவது செய் மகனேன்னா அவருக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். இவர் வைஃப்கிட்ட சொல்றார், ஐயோ கர்த்தர் எனக்கு ஏதாவது செய்யன்றார், நான் என்னத்தை செய்ய? இந்த வயதில் என்னால் என்ன முடியும்? அப்பொழுது வைஃப் சொன்னார்கள், 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு ஒரு திட்டம் வந்தது. பிலிப்பைன் தேசத்தில் சிறு வயதிலேயே விபச்சார தொழிலுக்கு கொண்டு போன அந்த பிள்ளைகள், அவர்களை காப்பாற்றி வைத்திருக்கிற இடங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். எப்படி உதவி செய்வோம்? அவர் என்ன செய்தார்கள்? இந்த மெம்பர்ஷிப் காசு $30 அதுக்கு நாங்கள் அனுப்புவோம். முதலாவது அதை நிப்பாட்டிட்டு வீட்டில் காஃபி குடிப்போம் என்று குடிக்க ஆரம்பித்தார். அப்போ அந்த காஃபி பாருக்கு போகும் பொழுதெல்லாம் அங்கே அவர்களோடு சேர்ந்திருந்தவர்கள் கேட்டார்கள், எங்கே உங்களை காண இல்லை, அதிக நாட்கள் அவங்கள காண இல்லை, ஏன் நீங்கள் வர இல்லை? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இப்படி ஒரு திட்டத்தை ஆண்டவர் தந்தார், நாங்கள் அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். அங்கே போன எல்லாம் ஒவ்வொரு குடும்பமாக வர ஆரம்பித்தார்கள். போன இடத்துல இருந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பமாய் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தார்கள். கடைசி ஒரு கொஞ்ச காலம் போன அப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? கிட்டத்தட்ட வருஷத்துக்கு $500,000 அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் பிலிப்பைனுக்கு. எத்தனை வயதில்? KFC தெரியுமா உங்களுக்கு? KFC ஸ்தாபகர் எத்தனை வயதில் அந்த KFC ஆரம்பித்தார்? 65 வயதில். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருக்குள்ள வாழ்கிற பிள்ளைகள் முதிர் வயதில் நீங்க கனி தந்து, ஹல்லேலூயா. அந்த வசனம் என்னன்னு சொல்லுது? முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும்
பசுமையுமாய் இருப்பீர்கள். சொல்லுங்க ஆமென். அப்ப காரால ஸ்லோவா இறங்கினாலும் மான் கால்களுக்கு ஒப்பா இருக்கு. நான் சொல்லி இருக்கிறேன், நான் வயது போனாலும் ஸ்டைலான கிழவனாய் தான் இருப்பேன். என்னட்டெல்லாம் இந்த சேட்டையெல்லாம் சரி வர, நான் பிள்ளைகள்ட்டெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா நான் அப்படியெல்லாம் என்னை கொண்டு ஒரு கோனரில் இருத்தி போட்டு ஒரு கண்ணாடியும் டெய்லி நியூஸும் எனக்கு தர வேண்டாம். நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். இருக்கும் வரைக்கும், சாகும் வரைக்கும் கர்த்தருக்கு முன்னால் ஓடணும். என்ன ஹேகன் அவர் சொல்ல, அவர் எப்படி தெரியுமா செத்தார்? அப்படி விடிய வெள்ளம் எழும்பி நல்ல க்ளீன் ஷூட்டெல்லாம் போட்டு வந்து ஈஸ்டாரில் இருந்து ஒரு காஃபி குடிச்சு வைஃபை பார்த்து கண்ணடிச்சிருக்கார். எத்தனை வயதில்? 100 வயதில். வைஃபை பார்த்து கண்ணடிக்க, வைஃபும் கண்ணடிச்சிருக்கிறார். அங்கால திரும்பி படுத்தார், கத்துட்டு போயிட்டார். சொல்லுங்க ஆமென். அப்படியே ஒரு புஷ்டியும் பசுமையுமா நீங்க சந்தோஷமா வாழணும்டா கனி கொடுங்க. சொல்லுங்க ஆமென். கனி கொடுங்க. இப்பவே கனி கொடுக்கிற மரமா இருங்க. அப்பதான் வெட்டி வெட்டி கத்தரும் கிளீன் பண்ணி நல்லா எப்பயுமே கனி கொடுத்து கொண்டிருப்பீங்க. ஒலிவ மரத்தை போல. ஒலிவ மரம் சபையில நாட்டப்பட்ட மரங்கள்லாம் நீங்க என்ன மரம்? ஒலிவ மரம். ஒலிவ மரத்துல ஆயுசு எவ்வளவு காலம்? இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா கெத்செமனேக்கு போங்க. கெத்செமனேல 2000 வருஷத்துக்கு மேல இருக்குதான் மரம். அப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு தீர்க்காயுசா வாழ விருப்பம்? என்னத்துக்கு? அப்படியே இருக்கணும். எத்தனை வயசு? அவ்வளோ நாங்கள் இருக்கணும். இருந்து எங்கட இலங்கை தேசத்தில் தமிழ் ஒரு வேர்டு உண்டா, ஒரு காலத்தில் சரியான ஃபேமஸ். என்ன தெரியுமா? எதையாவது செய், இல்லாட்டி செத்து மடி. ஒரு வேர்டு இருந்தது, செய் அல்லது செத்து மடி. சொன்னவர் பிரபாகரன், நான் அல்ல. உங்களோட வாழ்க்கையில முதிர் வயதிலும் கனி தரணும். சங்கீதம் 1 அதிகாரம் 2 என்ன சொல்லுது? தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும், அப்போ நான் கையிட்டா பொண்ணா விளங்கணும் ஆண்டவரே, சம்பளத்தை கூட்டுங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே, இந்த தேசத்துல விசாவை தாங்க ஆண்டவரே, எல்லாம் கேட்கிறோம். திருப்பி ஒரு கேள்வி கேட்டா எதுக்கு? என்னத்துக்கு? நாங்க நல்லா இருக்க. எஸ், அது நல்லது. நீங்க, நான் உண்மையா சொல்றேன், என்னுடைய ஜெபம் உங்களோட 10 தலைமுறை நல்லா இருக்கும். 10 1000 தலைமுறை கர்த்தர்ட்ட வருக பிந்தினா. ஆனா கனி கொடுங்க, பிரயோஜனமாயிருங்க. ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தருக்காக, அவருடைய சபைக்காக, அவருடைய ஊழியத்துக்காக. எந்த ஒரு காலத்திலும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏதாவது ஒன்றை மனதில் வச்சு பேசுற ஆளே இல்லைன்னா எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. இப்போ நான் மாட்டேன் இருக்க இல்லை, வரணும்னு நான் இப்போ ஆஸ்திரேலியா தேசத்துக்கு போக வேண்டியிருக்கு. அங்கே உள்ள சபை பாஸ்டர் மாதிரி அங்கே நான் போன அப்புறம் தான் யோசிப்பேன், ஏன்டா இவனை கூப்பிட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரயோஜனம். இப்போ வீட்டில் பிரயோஜனம் இல்லாத காரியங்களை என்ன செய்வீங்க? சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன செய்வீங்க? யாராவது சேர்த்து வச்சிருக்கிறீங்களா வீட்டுக்குள்ளே? அது ஒரு வியாதி தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆள் இங்கே 30 வருஷமா நியூஸ் பேப்பர் வீட்டில் சேர்த்து வச்சிருக்கார். நியூஸ் பேப்பர் டெய்லி போய் ஸ்டேஷன்ல எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டை ஸ்டெப்ஸால போய் ரூம் போன் 2 பெட்ரூம் ஹவுஸ் ஃபுல்லா நியூஸ் பேப்பர். நாங்களும் சேர்த்து என்னிடத்தில் வருபவைகளை நான் புறம்பே ஒரு நாளும் இல்லை. வர்ற எல்லாம் சில பேர் பின்னறிய போடுறதே இல்லை, விருப்பம் இல்லை. அவர் அவசர அந்தரத்துக்கு உதவும். இப்படி உடுப்பு எடுத்து பார்க்கறது கொஞ்சம் சின்னனா இருக்கு. அது நான் மெலிவந்தானே, நான் இப்போ ஜிம்முக்கு போய் கொண்டு இருக்கிறேன், மெலிவந்தானே. சில பேர் அளவில்லாத ஷூ கூட வச்சிருக்காங்க வீட்டில். தேவை இல்லாட்டி தயவு செய்து கொடுங்கோ, நல்லா இருப்பீங்க. இத்தனை செரட்டி சொப்புகள் இருக்கு. ஆனால் எங்கட செரட்டி சோப்பு எடுக்கல, ஃபேப்ரிகேட் தான் எடுக்கலாம். அதுவரை நாங்கள் விட மாட்டோம். பாவிக்காததெல்லாம் வச்சு கொண்டு இருக்கிறதால தான் பிரச்சனை. இதில் நானும் என் வைஃபும் போட்டு எல்லாம் கிளியர். அதனால தான் மனம் நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லவா? ஒரு பழைய காரியத்தை மனதில் வச்சிருக்க வேண்டாம். ஒரு துக்கம் வேணாம். என்னங்க, நான் ஒரு யூடியூப்ல ஒரு இது ஒன்று பார்த்தேன். அவ சொல்லிக்குள்ள அழகா சொல்றாங்க.
நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் இன்னும் கொஞ்ச காலத்தில், சரி கொஞ்சம் காலம் சரி ஒரு கன காலத்தில் யார் இருப்பார்கள்? யாரோ இருப்பார். ஹோலில் இப்போ எங்களோட ஃபோட்டோ எல்லாம் தொங்கி கொண்டு இருக்கு சில இடங்களில். நாங்கள் போன அப்புறம் இருக்குமா ஃபோட்டோ? வீடு கிளியர் பண்ணக்குள்ள நைஸாக கிளியர் பண்ணி அங்கே லொஃப்டில் கொண்டு வச்சுருவாங்க. கொஞ்ச காலம் நான் இப்போ யோசிச்சு பார்த்தேன், என்னுடைய அப்பாவினுடைய அப்பாவை தெரியும். அவர் அப்பா எங்கே பிறந்தார், அவர் எப்படி இருந்தார், என்ன கலர்ன்றே தெரியாது. இதுதானுங்க நம்முடைய லைஃப். சும்மா யோசிக்கிறது, கவலைப்படுற ஐயோ என்ற வேதனை. எல்லாருக்கும் விருப்பமான ஒரு பாட்டு, நீதயம் யாருக்கு தெரியும். இப்போ நான் அழுதேன்னா நீங்கள் எல்லாம் அழுவீங்க. என்ன என்ன நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சில பேர் சொல்லுவார்கள், நான் இங்கிலாந்து தேசத்துக்கு வந்து லொஸ்ட் ஆயிட்டேன் தெரியுமா உங்களுக்கு? லொஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 மில்லியனை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தானே வந்தேன். ஒரு மண்ணும் கொண்டு வர இல்லை வரைக்குள்ள. இப்போ எங்களுக்கு எல்லாம் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் துள்ளுதாண்டு பார்க்கும், துள்ளுதையா. அதை பார்க்குறோமே, அதை பார்த்து எல்லாம் கணக்கா சும்மா அந்த மாதிரி செலவு பண்ணி ஜாலி அப்படியே இருக்கிறோம் நாங்கள். சும்மா எங்களை அசைக்க இயலாது, ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு உண்மையாக இந்தியான் செய்தி என்னன்னு கேட்டால், கர்த்தருக்கு பிரயோஜனமா, தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா வாழுங்க. பாருங்க, ஆமேன் வராது. இதுக்கு எப்படி ஆமேன் வரும்? முன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் என்று சத்தமாக சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி ஆமேன் பண்ணுவீங்க. வாழும் வேணாம், தலையும் வேணாம், பிரயோஜனமாக இருங்க. இன்றைக்கு என்ன தெரியுமா என்னுடைய பெரிய சந்தோஷம்? இன்றைக்கு நான் கர்த்தர் சொல்லி என்னை கொண்டு போயிட்டார் என்றாலும் தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் நிற்காது. உங்களுக்கு பொறாம இல்லாட்டி ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒன்று நிற்காது. மஞ்சஸ்டர் சபை நிற்காது, லிவர்பூல் சபை நிற்காது, நோத்தோரில் இருக்கிற சபை நிற்காது, மிச்சத்தில் இருக்கிற சபை நிற்காது, இலங்கையில் உள்ள 3 சபை நிற்காது, இல்லை இந்தியாவில் இருக்கிற சபை நிற்காது. ரன் ஆகிக்கொண்டே இருக்கும். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. என் பிள்ளைகள் ரோட்டில் நிற்க மாட்டான். நோ, உழைச்சி மில்லியன் கணக்கில் போட்டு வச்சிருக்கான்னு யோசிக்க வேணாம். கர்த்தர் இருக்கிறாருங்க, அவருக்காக நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும். தேவன் என்னை பிடிச்ச நாள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்தேனோ அந்த நாள், அந்த நாளில் இருந்து நான் சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்க 2 பிள்ளைகள். இன்னும் சில பேர் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க இல்லை. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளை சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுங்கோ. சொல்லுங்க ஆமேன். ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கக்கூடாது. பாருங்க, கிறிஸ்தவத்தில் 2 காரியம்தான் கட்டாயம் செய்ய சொல்லியிருக்கு. என்னது? ஞானஸ்தானம், திருவிருந்து. 1 முதலாவது குளியுங்கோ, 2வது சாப்பிட்டு குடியுங்கோ. இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? இப்போ ஆண்டவர் என்ன கொதி தண்ணியில் ஆகும், பாயிலிங் வாட்டர்ல ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார். நாங்கள் பதமா இதமாக தானே ஞானஸ்தானம் தரோம். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்க. நான் உங்களோட இருதயத்தில் பதிச்சுட்டு போக விரும்புகிறேன். இந்த பூமியில் நாங்கள் வரும் பொழுது ஒன்றும் கொண்டு வர இல்லை, போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போக போவதும் இல்லை. ஒரு குண்டூசி கொண்டு போக மாட்டீங்க. அன்ம நாட்களில் ஒருவர் மரித்து போனார். அந்த 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 செத்த வீடு எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அடக்காராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி போச்சுது அடக்காராதனை என்று கேட்டேன். என்ன அப்பாட கையில் இருந்த மோதிரத்தையும் கழட்டிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் சேர்த்து வச்சதில் என்னத்தை கொண்டு போக போகிறீங்க? சேர்த்து வையுங்க, சேவிங் வேணும். இங்கிலாந்து தேசத்தில் தான் செட்டில் பண்ணி வாழ போகிறீங்களா? வாழ்றேன்டா ஒரு வீடு வாங்குங்க. ஒரு வீடு தேவை, ஒரு வாகனம் தேவை, நல்ல வாழ்க்கை தேவை, நல்லா படிக்கணும், பிள்ளைகள் நல்ல படிப்பில் முன்னே எல்லாம் நல்லது. ஆனால் ஒரு காரியத்தில் மட்டும் வளர்ந்து கொண்டிருந்தால் அது ஆபத்து. இதையும் செய்ய வேண்டும், அதையும் விட்டு விடாது இருக்கணும். இதை விடக்கூடாது. தேவனை அறிஞ்ச நாங்கள் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு 5 விதமான சாபங்களை பற்றி நான் நன்மை நாட்களில் பேசி எல்லாருக்கும் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணினேன் சபையில். எங்களுக்கு தெரியாத மறைவான சாபங்கள். உங்களுக்கு தெரியுமா? நற்செய்தியை சொல்லாமல் இருப்பது ஒரு சாபம்.
தானியத்தை மறைத்து வைத்திருக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் என்று பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய தசம பாகத்தை வஞ்சிப்பது, கர்த்தர் சொன்னார், நீ என்னை வஞ்சிக்கிறாய், தேவனை வஞ்சிப்பது சாபம். இதெல்லாம் சொல்ல போனா இன்றைக்கு நீங்க என்ன வந்துடுவீங்க, என்னவோ எனக்கு ஒன்றும் வேணாமுங்க. நான் உண்மையா சொல்லவேன், உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ஒன்றுமே வேணாம், அன்பு மட்டும் போதும். இந்த டீ தந்தீங்க, வெங்காய பஜ்ஜி தந்தீங்க, அது தேங்க்யூ ஸோ மச், எனக்கு விருப்பம், அந்த அன்பு போதும், எனக்கு வேறு ஒன்றுமே உங்கள்கிட்ட வேணாம். எனக்கு தேவை என்ற மனம் நிறைஞ்சு நான் சொல்லிட்டு போறேன். நீங்க ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா வாழுங்க. திரும்ப திரும்ப எனக்கு அதைத்தான் ஆண்டவர் சொல்றேன். நான் கொண்டு வந்த செய்தியை சொல்றேன்னு எனக்கு 3 நாள் கேம்ப் வேணும். ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலம். பிரசங்கி புத்தகத்தை படிச்சு கொண்டு இருக்கேன். கர்த்தாவே பிரசங்கி புத்தகத்தை ஒருக்கா படிங்க. சாலமோன் சொல்றார். யாரு? சாலமோன் காணாததா நீங்க காண போறீங்க? இப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாராம். யார் சொன்னாராம்? பரவாயில்ல, அவமானம் பண்ணாலும் சொல்றேன். ஒரு பாஸ்டர் சொன்னாராம், கர்த்தர் அவரை 10,000 கல்யாணம் முடிக்க சொன்னவராம். உங்களை பாருங்க யூடியூப்ல, இப்போ அது வந்தோண்டு இருக்கு, இப்போ எல்லா இடம் போய்கொண்டிருக்கு. அப்போ நான் சொன்ன சாலமோனையே முந்திர அளவுக்கு நமக்குள் ஒருவனா? எல்லாம் அங்கங்கே அவர் சில பேர் செய்கிற பிள்ளைகளை பார்த்துட்டு எல்லாரும் நீங்கள் நினைக்கிறது மனதில். நான் ஒரு காரியம் சொல்லுவேன், மனதில் ஒன்று வச்சு நான் வெளியே ஒன்று பேசுவேன்டா, இந்த பலிபீட அபிஷேகம் என்னை விட்டு கடந்து போயிடும். விளையாட இல்லாதுங்க. பலிபீடத்தில் நின்று கட்டாசி வரைக்கும் நான் உங்களுக்கு திரும்ப என்னவோ எல்லாம் வருது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பலிபீடத்தை ஒரு நாளும் உங்களோட சொந்த தேவைக்கு பாவிக்காதீங்க. இதில் பேர் என்ன? பலியாவீர்கள். வெரி டேஞ்சர் பிளேஸ். இந்த உலகத்தில் பயங்கரமான ஒரு இடம் எதன்று கேட்டீங்கன்னா பலிபீடம். இதுல இப்ப நீங்க என்ன இப்ப இருந்துட்டு ஒருக்கா பாக்குறீங்க, நான் வந்துட்டு போறேன், நீங்க நினைப்பீங்க பாஸ்டர் சூப்பரா அவர். இப்ப நான் தனியாக ட்ரெயினுக்குள்ள வரைக்குள்ள இப்படி வந்தேன், எனக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் தனியாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறேனோ அதுதான் தேவனுக்கும் எனக்கும் உரியது. மற்றதெல்லாம் சும்மா வெறும் டிராமா தான். இந்த சேர்ச்சுக்கு வரைக்குள்ள எத்தனை பேர் பயபக்தியோட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வந்தீங்க? ஜெபம் பண்றது இல்லை, பிறகு உபவாசம் பண்றது. கர்த்தர் நல்லவர். நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். எனக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு இப்படியெல்லாம் பேச விருப்பம் இல்லை. ஆனால் ஆவியானவர் சொன்னா சொல்லாம நான் போகவும் மாட்டேன். அது எந்த பெரிய, எனக்கு பின்னால 25 பெரிய ஊழியக்காரரை வச்சுக்கொண்டு இப்படி பேசியிருக்கிறேன். மோகன்சியில் இருந்த எல்லாரும் எனக்கு பின்னால் இருந்தார். 4 மாவடியில் பவர் கேம்பில் கர்த்தர் சொன்னதை பேசுகிறேன். ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், என்ன தெரியுமா? ஆண்டவற்ற ராஜ்யம் வளரணும், நீங்கள் அதில் பிரயோஜனமாக இருக்கணும். அன்றைக்கு வனாந்தரத்திலே யோவான் ஸ்நானகன் கூப்பிடாமலே ஜனங்கள் வந்து மனம் திரும்பி திரளாய் ஞானஸ்நானம் பெற்றார். அந்த ஆரம்பம், அந்த வரிசையிலே கிறிஸ்து இயேசுவும் நின்றார். அந்த கிறிஸ்து இயேசு நிற்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் கேட்டான், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் இதை பெற நிற்கும் பொழுது நீங்க எனக்கு ஞானஸ்நானம் தான், நீங்க என்னிடத்துல ஞானஸ்நானம் எடுக்கலாமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது. அப்ப எங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு 2 பிள்ளைகள் நீங்க முன் வந்து இந்த ஞானஸ்நானத்தை எடுப்பது சபையினுடைய ஒழுங்கையோ இல்லாட்டி கிறிஸ்தவர்களுடைய ஒரு மரபையோ நிறைவேற்ற இல்லை, தேவ நீதியை நிறைவேற்ற. இது தேவனுடைய நீதி. இதற்குட்பட்டால் இன்றோடு உண்மையா சொல்ல போனா, நான் எப்பயும் சொல்றது வழக்கம், இந்த ஞானஸ்நான ஆராதனை என்பது எல்லாம் மகிமையா நாங்க ஆசையா வந்திருக்கிறோம். ஆனா உண்மையில நாங்க செய்ய போறது என்னன்னா ஒரு அடக்க ஆராதனை. இது வரைக்கும் நீங்க சொந்தத்துல வாழ்ந்த உங்களோட மாம்ச வாழ்க்கை, உங்களோட சொந்த விருப்பத்துல நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, உங்களோட எண்ணங்கள்ல நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய இன்றைக்கு இந்த தண்ணிக்குள்ள நீங்க சொன்னா வேணும்னா கொஞ்ச நேரம் நாங்க கூட வச்சிருக்கோம். ஆண்டவர் அதோட விடை இல்லை. ஆனா ஏன் ஆண்டவர் அதுல இருந்து திரும்ப வெளியே எடுக்க சொன்னாருண்டா,
இனித்தான் நீங்க கிறிஸ்துவுக்காக வாழணும். ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் உயிரோடு எழுந்தான் என்றால் அதுக்கு பிறகு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. என்னுடைய வாழ்நாள்ல இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முதல் மரணத்துக்கு கிட்ட போயிட்டு திரும்ப வந்தேன். அந்த நாட்களை இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முதல் கூட என்னுடைய மகள் ஒரு பேச்சுல சொன்னா, அப்பா உங்களை ஆண்டவர் இந்த உலகத்துல மறுபடி உயிரோட வச்சிருக்கிறது இதுக்குத்தான். சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அந்த காரியங்களை நாங்கள் நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொன்ன பொழுது அவர் சொன்ன காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்றோடு உங்களோட சொந்த காரியங்கள், சொந்த மாமிசம் நினைச்சது, நாங்க அதான் வாழ்றோம். அதுதான் உண்மையா ஞானஸ்நானத்தை எடுத்துட்டு அப்படி நாங்க வாழவே கூடாது. இன்றோடு அந்த அடக்கம் பண்ணப்பட்டா அது அடக்கம் தான். அதுக்கு பிறகு அடக்கமா இருக்கும், அடக்கமா வாழணும். அந்த வாழ்க்கைக்கு தான் நாங்க இன்றைக்கு அடக்கம் பண்ண போகிறோம். இது ஒரு பாரம்பரியம் அல்ல. கிறிஸ்தவனா இருந்தா ஞானஸ்நானம், இது ஞானஸ்நானம் என்பது அதனாலதான் நாங்க வளர்ந்தா பிறகு, ஞானம் வந்தா பிறகு ஒரு ஸ்நானத்தை கொடுக்கிறோம். அதுதான் ஞானஸ்நானம். அதுதான் நாங்க குழந்தை பிள்ளையிலேயே நாங்க எடுத்த வேண்டாம், நாங்க அதை அக்செப்ட் பண்றது இல்லை. ஒன்றும் தெரியாம எடுத்தா அது தண்ணிக்குள்ள நனைஞ்சிட்டு, நாங்க சொல்றது 2 வித்தியாசமான ஜனங்க. யாரெண்டா நனைஞ்ச பாவிகளும் நனையாத பாவிகள். மனம் திரும்பாம ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் யாருன்னா நனைஞ்ச பாவிகள். மற்றவர்கள் தெரியாமலே ஞானஸ்நானம் எடுக்காமலே இருக்கிறவர்கள் நனையாத பாவிகள். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது ஒரு மேன்மையான காரியம். இது ஒரு மிக வாழ்க்கையில மிக முக்கியமானது. இப்ப நீங்க பாருங்க, திருமண வாழ்க்கைன்ற ஒன்று வரைக்குள்ள நாங்க அப்படியே அதுக்குள்ள சரண்டர் ஆகிருவோம். அதுதான் லைஃப். எப்படி அந்த செகண்ட்ல மாறுறோம். பெற்ற தாய் தகப்பனை விட்டுட்டு அம்மா அப்பா யாரும் பேசக்கூடாது. நம்ம ஆளுண்டா நம்ம ஆள் தான். அது நாம விட மாட்டோம். யாரும் பார்க்கவும் கூடாது. அது உரிமை வருது. அது எப்படி அது வருது? இதுதான் இந்த ஞானஸ்நானத்தோடு கிறிஸ்துவோடு உங்களுக்கு வரும் அந்த உறவு. இது இனி அவர் தான். நான் மரிச்சிட்டேன், நான் இப்ப உயிரோடு எழும்புறேன், இனி அவருக்காக வாழ போறேன். தச்சமயம் ஞானஸ்நானத்தோட வாழ்க்கை முடிஞ்சது. இப்ப நீங்க சில நேரம் நீங்க யோசிக்கலாம், ஞானஸ்நானோட அப்பா முடிஞ்சது இல்ல. இனித்தான் ஆரம்பம், இனித்தான் ஸ்டார்ட். இனித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆகவே அந்த வாழ்க்கை மாறாவிட்டால் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறது நல்லது. இன்றைக்கு எடுக்கிறதுக்கு உடுப்பெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் இதை சொல்றேன். சும்மா எல்லாம் வாழக்கூடாது. இனி நீங்க தப்பி ஓடையில முதல் சொல்லி தான் எடுத்திருக்க மாட்டீங்க. ஏனென்றா யோவான் ஞானஸ்நானம் எடுக்க கூப்பிடும் பொழுது இந்த விருந்து ஆயத்தப்படுத்தி, சாப்பாடு ஆயத்தப்படுத்தி, இப்ப உங்களை மாதிரி எல்லாம் அழகா உடுத்தி எல்லாம் வரவே இல்லை. வனாந்தரத்துல வந்து நின்றார்கள். எப்படி தெரியுமா வரவேற்பு? விரியம் பாம்பு குட்டிகள், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். உங்களுக்கு யார் இந்த பலியை சொன்னது? நீங்க இதுக்கு தப்பலாமட்டு யாரும் இப்படி சொல்லி கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்க. நாங்க எவ்வளவா நயம் காட்டி உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்து இன்னும் எடுக்காதவர்கள் பின்னாலே போறோம். ஞானஸ்நானம் எடுங்க. எனக்கு உண்மையா அப்படி விருப்பமே இல்லை. ஞானஸ்நானம் எடுக்காதவர்களை கெஞ்சவே கூடாது. நீ செத்தா நரகத்துக்கு போக வேண்டும் உன்ற தீர்மானம் வேண்டாம். நாம என்னத்துக்கு அதுல போஸ்ட் பண்ணணும் இல்லை. ஆனா ஒன்று கர்த்தர்களுக்கு சொல்லி இருக்கிறார், நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தம் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லி, இந்த ராட்சத்தின் நற்செய்தியை சொல்லி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்கு. இல்லை, அதுக்குதான் நாங்க இந்த வேலை செய்யறோம். இன்றைக்கு பிறகு நீங்க யாருன்னு கேட்டா செல்லம் கொஞ்சம் போதும். சீஷர்கள் வளருங்க, ஆண்டவருக்குள்ள வளருங்க. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அந்த நாளை நினைவு கூறு. நான் எப்பயுமே ஞானஸ்நானம் கொடுக்கக்குள்ள என்னுடைய ஞானஸ்நான நாளை நான் நினைப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஞானஸ்நானம் தரைக்குள்ள என்னட்ட இருந்தது என்னுடைய பொல்லாத வாழ்க்கை. பயங்கரமான ஒரு ஆள் நான். எனக்கு ஞானஸ்நானம் தந்த பாஸ்டர் நினைச்சிருக்க மாட்டார், இவன் மூலம் பலர் ஞானஸ்நானம் எடுப்பாங்களே. நான் இன்றைக்கு 2 பேர் என்றாலும் உங்கள் 2 பேரையும் மிக விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறேன். யாருக்கு தெரியும்? வேதம் சொல்லுது, என்னை இழுத்துக் கொள்ளும். அங்கால வசனம் என்ன? நாங்கள் ஓடி வருவோம். ஒரு ஆளை தேவன் இழுத்தா, என்னைய தேவன் இழுக்கக்குள்ள கஷ்டப்பட்டு தான் இழுத்தார். உண்மையான சொல்றேன். அவ்வளவு பாவம், அவ்வளவு சுமை, அவ்வளவு சாபம், அவ்வளவு வேதனை, அவ்வளவு கொட்டிதான வாழ்க்கை. அந்த ஞானஸ்நானம் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஞானஸ்நான தொட்டியில் இறங்கும் பொழுது நான் யோசிப்பேன், அன்றைக்கு தேவனுக்கு மாத்திரம் தெரியும் இவன் உலகத்தில் எல்லா இடமும் போவான், ஞானஸ்நானம் கொடுப்பான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், யாருக்கு தெரியும்? நீங்க உங்களை உதாசீனமா நினைக்க வேண்டாம், உங்களை சாதாரணமா நினைக்க வேண்டாம். உங்களுக்காக பாஸ்டர் சொன்னது போல பரலோகம் இன்றைக்கு திறந்திருக்கு.
தேவ தூதர்கள் அதை காண வாஞ்சியா இருக்கிறார். 2 பேரோ 200 பேரோ 400 பேரோ அதை பற்றி ஆண்டவர் எண்ணிக்க பிரச்சனையே இல்லை. ஒரு ஆத்துமா ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆத்துமா, ஒருவன் ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க மனம் திரும்பிட்டீங்க தானே? 2 பேரும் இந்த கோப்பை கொடுத்திருக்கிறீங்க தானே? எஸ். யாரும் உங்களை பலாத்காரம் பண்ண இல்லை தானே? இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு, இல்லாட்டி எங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவேன். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவனே, நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, யோவான் சாணங்க இடத்துல இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னபடியினாலே தேவனுடைய நீதியை, பரலோக ராஜ்யத்தினுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளை நீங்க நியமித்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொடுக்கிற சாட்சி, இவள் என்னுடைய நேச குமாரன், நேச குமாரத்தி, இவள் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நீங்க சாட்சி கொடுக்கிறபடினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுகிற பொழுது பரலோகத்தில் தூதர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் என்றால் பிதாவுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், குமாரனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், ஆவியானவருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு ஆத்துமாவை பரலோகம் ஆண்டவரை பெற்றுக் கொள்கிறதுனால் எவ்வளவு பெரிய மகிமை ஆண்டவரை. இந்த நாளிலும் கோடான கோடி தேவ தூதர்கள் பரலோகத்தில் ஆண்டவரை காத்திருக்கிறாங்க. இந்த ஆத்மாவுடைய பேரை அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதுவதற்கு பிதாவாகிய தேவன் காத்திருக்கிறீங்க. உம்முடைய திரு இரத்தத்தினால குமாரனாகிய கிறிஸ்து ஆண்டவரை அதை அங்கீகரிப்பதற்காக காத்திருக்கிறீங்க. முழு பரலோகமும் இப்பொழுது ஆவலோடு காத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார் என்ற நிச்சயத்தோடு தகப்பனே இந்த நாளிலும் இந்த 2 பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் தகப்பனே உலகத்தை கலக்குகிறவர்களாக, தேவனை இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டை சேர்க்கிறவர்களாக ஆண்டவரே நீங்க எடுத்து பயன்படுத்த போகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபை நிறைந்த அந்த நாளை நீங்க கொடுத்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அருமையான பாஸ்டர் இந்த இடத்துல கொண்டு வந்து உம்முடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளிலே உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்கள் செய்த அறிக்கையின்படி உங்களுடைய விசுவாசத்துக்கேற்ற அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற இன்றைக்கு இந்த ஞானஸ்நானத்தை ஆகையால் இந்த மகளுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையாக இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறபடினாலே தேவனங்களுக்கு தந்த அதிகாரத்தின்படி இந்த நாளிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இந்த ஞானஸ்நானத்தை நாங்கள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. அப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆண்டவரே, மகளுடைய வாழ்வு கர்த்தாவே, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்பட்டதற்காக முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். உன் வாழ்விலே நீ நினைத்த, என்னால் இயலாதென்று நினைத்த, என்னால் முடியாதென்று நினைத்த, நீயே ஒதுங்கிக் கொண்ட இடங்களில் எல்லாம் வரும் நாட்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள் விளங்கும். இயேசுவின் நாமத்திலே உன்னாலே அநேகர் ஆறுதல் அடைவார்கள், அநேகர் கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்பார்கள். நீ எந்த இடத்தில் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு இருந்தாயோ அந்த இடத்திலே கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவார். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், என் மகளை நான் உன்னை நிறுத்த வேண்டிய இடத்திலே, சரியான இடத்திலே, சரியான விதத்திலே நான் உன்னை நிறுத்தி இருக்கிறேன். நீ இன்று முதல் அதிசயங்களை காண்பாய். இன்று முதல் உன் பாதையிலே பெரிய மார்க்கங்கள், வழிகள், கர்த்தருக்கான உண்டாகிற புதிய புதிய காரியங்களை உன் கண்கள் காணும். இயேசுவின் நாமத்தில்
உன் துக்க நாட்கள் முடிந்தது, உன் வறுமை நாட்கள் முடிந்தது. மனதின் ஏக்கங்களுக்கெல்லாம் பதில் வருகிற நாட்கள். ஓ, பதில் வருகிற நாட்கள். இயேசுவின் நாமத்திலே பதில் வருகிற நாட்கள் இனி அன்றிலிருந்து ஆரம்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ அழுது கொண்டிராய், நீ அழுது கொண்டிராய். நீ ஒரு பெருமூச்சு விட்டு பரலோகத்தை பார்க்கும் பொழுது பரலோகம் திறக்கும். உனக்கான பதில் வரும். உனக்கான நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் அதை கொண்டு வருவார். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார். அவர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு பெரிதாயிருக்கும். அவருடைய சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும். மனதார நாங்கள் ஆசீர்வதி, மனதார நாங்கள் ஆசீர்வதி. போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரா? எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி உள்ள ஒரு மகளா அவர் நீ செய்ததையே நினைத்து அவருக்காகவே வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய மிகவுமாய் நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ரூபவதியே உன்னிலே பழுதொன்றும் இல்லை, கலங்கம் இல்லாத இந்த இருதயம், இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் நேசிக்கிற இந்த இருதயம் அவர் செய்ய போகிற காரியங்கள் அது மகத்தாய். மனதார நாங்கள் சபையோராய் தேவ பிள்ளைகளாய் என்னுடைய ஊழியக்காரர்களாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளதே. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளதே. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இந்த நாளிலே நீங்கள் கிறிஸ்துவின் மேலே வைத்த அந்த விசுவாசத்தினாலும் அறிக்கை செய்தவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமும் இந்த ஞானஸ்நானத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தந்த அதிகாரத்தின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இந்த ஞானஸ்நானத்தை நாங்கள் மாணவ கொடுக்கிறோம். ஆவிலே நிறைந்து தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. கனத்துக்குரியவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் மகனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே, இன்று வரை தாயின் கருவிலே உருவாக முன்னதாகவே உம்முடைய கண்கள் கண்டதை கர்த்தாவே, உம்முடைய கண்கள் கண்டது ஆண்டவரே. எத்தனையோ இடங்களிலே அமைதியாகிவிட்ட நேரங்கள், ஓ தேவனுடைய காரியங்களிலே அமைதியாகிவிட்ட நேரங்கள் ஆண்டவரே, நீங்க பின்தொடர்ந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருப்பது நீங்க கர்த்தாவே, வாழ்வை கொடுத்திருப்பது நீங்க ஆண்டவரே. நீங்க கொண்டிருக்கிற அந்த நோக்கம், கொண்டிருக்கிற அந்த சித்தம், அதற்கு தடையாயிருந்த அத்தனை தடைகளும் இன்றைக்கு உடைந்தது இயேசுவின் நாமத்திலே. இன்றைக்கு உடைந்தது இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, மகனை கொண்டு நீங்க செய்ய நினைத்தது
தடைபடாது, தடைபடாது, அது தடைபடாது, அது தடைபடாது. இயேசுவின் நான் என்ன செய்ய போகிறேன், என்னால் என்ன முடியும் என்று நினைக்கிற காரியங்களிலே முடியாதென்று இருக்கிற அத்தனை காரியங்களும் இனி நிறைவேறும். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இனி அது நிறைவேறும். அதிக நாட்கள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும். ஆனால் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். வாழ்விலே அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். வாழ்விலே அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இயேசுவின் கலங்கமில்லாத விசுவாசத்தை கர்த்தர் காண்கிறார். அந்த கலங்கமில்லாத விசுவாசத்தை கர்த்தர் காண்கிறார். மனிதர்கள் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்க இல்லை. தேவன் அவர் தம்முடைய பார்வையிலே அத்தனையும் அறிந்திருக்கிறார். விசுவாசம் கலங்கமில்லாத அந்த விசுவாசத்துக்கு தக்க பலன் வரும் நாட்களிலே நீ காண்பாய். இயேசுவின் நாமத்திலே வரும் நாட்களிலே நீ அதை காண்பாய். மனதார மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம். இன்று முதல் அதிசயங்களை காண்பார். என்னுடைய அன்பின் அந்த எல்லை வரைக்கும் உன்னை அழைத்து செல்லுவார். மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உள்ளம் ஒரு குழந்தையை போல உம்மை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறது. நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே, காத்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட எல்லா காரியங்களுக்காக, ஞானஸ்நானத்தை கொடுக்க கட்ட தந்த வாய்ப்புக்காக, கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இனி மிச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு நிமிடங்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற வேளையில் ஒவ்வொரு காரியங்களையும் நடத்தி முடிக்க கிருபை தான். சபை ஆசீர்வதிங்க. உடைய குடும்பத்தில் இருந்த எல்லாரையும் நாங்களுடைய கரங்களிலே தருகிறோம். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சனம் எடுத்த பிள்ளைகள் வாங்க முன்னால் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட். இது நீங்கள் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் யோசிக்கணும், நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். ஆமென். வீட்டில் சண்டை வந்தால் அதை தூக்கி காட்டுங்க. வைஃப் உங்களோட ஹஸ்பண்ட் இது ஒரு ஆதாரமாய் வச்சிருக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஜுவல்சன் சாமுவேல், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நிறைய ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் இவன் சஜிதா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் இந்த சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து கடவுளை பற்றி அறிந்து ஒரு சர்ச்சிலேருந்து நாங்கள் வளர்ந்து வந்தவங்க தான். பட்டு ஞானஸ்தானத்தில் நாங்கள் இவ்வளோ நாள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். அந்த கடமையை, அந்த கட்டளையை எனக்கு இன்றைக்கி நிறைவேற்றுவதற்கு எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. எங்கள் குடும்பமும் சீக்கிரமாக ரட்சிக்கப்படுவதற்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனை நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஜுவல்ஸ்ன்னு சொன்ன மாதிரி நானும் ஆல்மோஸ்ட் சேம் பேக்ரவுண்ட் தான். கிறிஸ்டியனாக இது பண்ணாலும் வாட்டர் பேப்டிசமில் பிலீவ் பண்ண ஒரு டினாமினேஷன்லேருந்து வந்தது. ஆனால் இப்போது இது எசென்ஷியல், எந்த அளவுக்கு எசென்ஷியல்னு தெரிஞ்சதுக்கிட்டு அது புரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த பேப்டிசம் நான் எடுத்ததுக்கு என் கூட சப்போர்ட் ஆனதுக்காக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். எஸ்பெஷலி என் ஹஸ்பண்டுக்கு. He has helped me back. He's played a major role in this baptism actually. ஃபோர்ஸ் பண்ணினால எடுக்கலை, ஃபுல் ஹார்ட் என்னோட ஃபுல் ஹார்ட்லேருந்து எடுத்தது. ஆனால் வந்து he has played a major role.
அப்புறம் நீ இதுக்கு ஹெல்ப் பண்ண பாஸ்டர், சர்ச் மெம்பர்ஸ், ப்ரே பண்ண எல்லாருக்காகவும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் அதை டிசைட் பண்ணியிருந்தேன் பேப்டிசம் எடுக்கணும்னு. ஆனால் ஏதோ ரீசன்னால் I had laid back. But God has made things in His right time. So I thank and praise God. தேவனுடைய பிள்ளைகள் சொன்ன சாட்சியை கேட்டீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞானஸ்தானம் நாங்கள் திடீரென்று வைக்கிறது பிளான் இல்லை. ஆண்டவர் மகிமைப்படும்படியாக இந்த காரியங்களை நான் கூறுகிறேன். அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் லெனின் ரிச்சார்ட் பிரதர் அவர்கள் சேர்ந்து குடும்பமாய் ஆண்டவர்கிட்ட மண்டாடி கொண்டிருந்தார்கள். தே ஆர் ப்ரேயிங் ஒன் நைட். அவங்க ஒரு இரவு ஜெபித்து கொண்டிருக்க ஆண்டவர் சில காரியங்கள் நிமித்தமாய் மகனோடு பேசினா, நீ வந்து உன்னுடைய மனைவி ஞானஸ்தானம் எடுக்க வேணும்னு சொல்லி ஹல்லேலூயா. திடீரென்று ஹோல்ட் பண்ணி சொன்னார், பாஸ்டர் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேணும்னு சொல்லிட்டு. ஞானஸ்தானம் எடுக்க போகிறீங்க, நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்முடைய தேசங்கள் மாதிரி இல்லை. இங்கே திடீரென்று ஞானஸ்தானம் கொடுக்குறது ஹல்லேலூயா. அங்கேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு குளம் இருக்குது, ஆறு இருக்குது, கடல் இருக்குது, எங்கேயும் கொண்டு போய் தாட்டிட்டு போகலாம். இங்கே நாங்கள் ரிச்சார்ட் பிரதரோட சேர்ந்து அநேக பிளான் போட்டோம். தொட்டியை கொண்டு வரதா, சேர்ச்சுக்குள்ளே வைக்கிறதா, அப்புறம் வெளியில் வைக்கிறதா, வெளியில் போய் ஆற்றுல போகிறதா, ஆற்றுல போனால் நல்லா இருக்கும், வெதர் எப்படி இருக்கும், அநேக கேள்விகள், அநேக காரியங்கள் பேசிக்கொண்டு இருந்தோம். அவர் பேசுவார், ரவி பிரதரோடு பேசுவார், மீண்டும் எனக்கு சொல்வார். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணி கொண்டு வந்தோம். திடீரென்று ஒரு சர்ச் நாங்கள் இங்கே கேட்கும்போது ஓகே பண்ண மாட்டாங்க, ஆமாம் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், அந்த கிங் சர்ச் நாங்கள் எடுத்தோம். இப்போ நான் 2 வீக்ஸ் முன்னாடி தான் இவர் பேசியிருந்தார், பாஸ்டர் நாங்கள் இப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம்னு சொல்லி. அந்த காரியத்தை நாங்கள் பேசிக்கொண்டிருக்க யுவல்சன் பிரதர் சொன்னார், தானும் இதில் கலந்து கொண்டு ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவர் சோசன். நாங்கள் கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் போன வாரம் ஸ்காட்லாண்ட் ஒரு ட்ரிப் எங்களோட சர்ச்சால் போயிட்டு வந்தோம். அது எங்களுக்கு மிகவும் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. நல்ல இடங்களை போய் பார்த்து அந்த இடத்துல ப்ரே பண்ணி போட்டு வந்தோம். ஒரு ஷார்ட் பீரியட், எங்களுக்கு ஒரு கொஞ்ச காலம்தான் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு கேட்க எங்களுடைய அருமையான சகோதரி சீதா சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, இப்படி கிங் சர்ச்ன்னு சொல்லி இருக்குது, அதில் நீங்கள் வேணுமெண்டா பேசி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஜெபத்தோடு உண்மையில அநேக நேரங்களில் ஆண்டவர்கிட்ட சம்மந்தம், ஆண்டவரே நீங்கள் வழிகளை உண்டாக்குறீங்க, ஆண்டவரே இந்த மகனுக்கு விருப்பம். அதுவும் சொல்லு, இப்போ நான் ஹாலிடே போகிறேன், நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே நான் ஹாலிடே போகிறேன். அதுக்கு முன்னாடி மனைவியும் ஜுவல்சனும் எடுக்க வேணும்னு சொல்லி வாங்க ஆண்டவர்கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணோம். ஆண்டவர் அந்த ஹோல் அந்த சர்ச் எங்களுக்கு வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. திடீரென்று ஒரு சர்ச்சும் கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நாங்கள் 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் அப்பாயின்மெண்ட் வைக்க வேணும். ஒரு சர்ச்சுக்கு போகிறோம்டா பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் அவங்களோட பேசின உடனே ஓகே பண்ணி நல்ல ஒரு அழகான சர்ச்சை தந்தாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் தொட்டியும் கொண்டு வரையில், தண்ணியும் திறக்கையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மிகுந்த ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருந்தது. ஆமேன். கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து அப்படியே நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். நாங்கள் நல்ல உணவெல்லாம் இருக்கிறது, அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் உங்களுக்கு தெரிந்த வார்த்தை 28வது அதிகாரத்தில் 20வது கடைசி வசனம் சொல்லுறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. யாருக்குன்னு சொல்லினால் அவருடைய சீசருக்கு, அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யாரும் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தால் அதை ரீட் பண்ணுங்கள். யாரும் வச்சுருக்கிறீங்களா? சிறு பிள்ளைகளும் இருக்கிறபடி அதை ரீட் பண்ணுங்கள். மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எண்ட் ஆஃப் த ஏஜ். ஹல்லேலூயா. தமிழில் வந்து அழகாக போட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முடிவு பரியந்தம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கும் முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி? ஹல்லேலூயா.
இந்த வார்த்தையை சொன்னவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரே தேவன். எங்களோட தாத்தா சொல்லல, எங்களோட பாட்டி சொல்லல, ஹல்லேலூயா, எங்களோட அப்பா அம்மா சொல்லல முடிவு பரியந்த நிப்பன்னு சொல்லி. யார் இந்த வார்த்தையை சொன்னது? ஏசப்பா, ஒரே தேவன். ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ள ஆக்களை இறுக்கி அவருடைய கரங்களை பிடிங்க, ஹோல் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள ஆக்களை கரங்களை பிடி சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. பிளஸ் பண்ணுங்க, முடிவு பரியந்தம். பிள்ளைகள கையை பிடிங்க சார், பிள்ளைகள கையை பிடிங்க. பக்கத்தில் உள்ள ஆக்கள் ஹோல் பண்ணுங்க. God is with you always. Hallelujah. God is with you always with you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. எப்பொழுதும், ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். மாறாத தேவன். ஆமென். யோசுவா 1:5 சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல. ஹல்லேலூயா. He has never leave it his hand. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? கையை விட்டுட்டீங்களா? பக்கத்தில் உள்ள ஆகல விடாதீங்க, பிடிச்சிருக்காங்க. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை விட்டு விலகாதவர். ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்களோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அங்கே சங்கீதம் 138 வாசித்தபடி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதித்து நன்றி 2-3 நிமிடங்களில் நாங்கள் அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். அப்படியே நாங்கள் நன்றி செலுத்தும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தேவ கிருபையும் தேவ இரக்கமும் பெருகும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. யோல்சனுக்காய் ஆண்டவரே, ஆண்டவரே மகள் ஆண்டவரே அருணாவுக்காய் செபிக்கிறேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவ கிருபையும் இரக்கமும் பெருகும்படியாய் ஆண்டவரே. ஐவின் சிஸ்டருக்காய் ஆண்டவரே, தகப்பனே லெனின் பிரதருக்காய் குடும்பமாக இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அதே போல் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே பேர் பேராய் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இருதயத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே கர்த்தர் பேசி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினபடியால் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே, நீங்கள் உயிரோடு இருக்கிறபடியால் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஜீசஸ், யூ ஆர் த லைஃப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, உயிரோடு இருக்கிற இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியம் ஐக்கியம் ஞானம் கிருபை 2வது வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you everyone. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.